Hi everyone. South Indian Bank share price ஓட பீக்லேருந்து -30% ஃபால் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் ஃபாலுக்கு மெயின் ரீசன் என்ன, ஆல்சோ இந்த ஸ்டாக்குடைய ரிஸ்க் ரேஷியோஸ், ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் அண்ட் லோன் புக் அனாலிசிஸ் பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஸோ வெல்கம் டு ஃபைனான்ஸ் ஃபண்டமெண்டல். இந்த சேனலில் ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல், மியூச்சுவல் ஃபண்ட், மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமியோட அப்டேட்ஸ்னால் பார்க்கலாம். ஸோ வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு மெயினாக 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று, அந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஆர் அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ப்ரெஷரில் இருக்குது. அதாவது பேங்க்கோடைய டெபாசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ பேங்க் டெபாசிட் கம்மியாக இருக்கும்போது அவங்க லோனும் கம்மியாக தான் கொடுப்பாங்க, லோன் கம்மியாக கொடுக்கும்போது அவங்க ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லா பேங்க்லேயும் இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் மெயின் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டலில் இந்த பேங்க் வந்து பேங்க்ரிப்ட் ஸ்டேஜில் இருக்கா ஆர் திவால் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறது அனலைசிஸ் பண்ணிடலாம். ஒரு பேங்க் கண்டினியூஸாக ஏர்னிங் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் அதோட இம்பார்ட்டன்ட் வந்து ரிஸ்க் அண்ட் ஆசெட் குவாலிட்டி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ வந்து RBI கைட்லைன் படி ஒரு பேங்க்கில் 12% இருக்கணும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கில் 18.11% இருக்குது. ஸோ இந்த பேங்க் இப்போ சேஃப். ஸோ கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோனா என்னென்னா, பேங்க் எப்பயுமே சர்டன் கேபிட்டல்ஸ் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அந்த கேபிட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் எல்லா டெபாசிட்டும் சேம் டைமில் வந்து கேட்கும் போது அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அவாய்ட் பண்ண தான் கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் புரியல, ஃபண்டமெண்டல் மேட்ரிக்ஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் உங்களுக்கு பேங்கிங் தனியாக ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோ வேணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் மற்ற பேங்க்லேயும் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ஒரு 100 ரூபீஸில் 7 ரூபீஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 7 ரூபீஸை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் ப்ராஃபிட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டை எடுத்து அதை மேட்ச் பண்ணி அதை பே பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுறாங்களே அதுதான் ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேங்க்கில் 75 மினிமம் இருக்கணும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கில் 79% கிட்ட இருக்குது. ஸோ ப்ரொவிஷனல் கவரேஜ் ஆல்சோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆசெட் குவாலிட்டியில் 2 இது முக்கியமானது. ஒன்று வந்து கிராஸ் என்பிஏ, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கிராஸ் என்பிஏங்கிறது அந்த 100 ரூபீஸில் 7 ரூபீஸ் லாஸ் ஆச்சுல, அந்த 7 ரூபீஸை தான் கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க. அந்த 7 ரூபீஸ் வந்து பே பண்ணாம விட்டாங்க. ஸோ இது கண்டினியூஸாக குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கணும். இதுவும் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ. ஸோ அந்த 7 ரூபீஸ் கிராஸ் என்பிஏல 5 ரூபீஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி 2 ரூபீஸ் தான் இருக்கும். அந்த 2 ரூபீஸ் தான் நெட் என்பிஏ. இதுதான் ஆக்சுவலாக பேங்க்குடைய நெட் லாஸ். ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர், இயர் ஆன் இயர் என்ன ஆகணும்னா இந்த கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கில் இது ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஆசெட் குவாலிட்டி அண்ட் ரிஸ்க் ரேஷியோஸ் எல்லாமே ஸ்டேபிளாக ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பேங்க் வந்து திவால் ஆகிற ஸ்டேஜில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க்குடைய லோன் புக்ஸையும் பார்த்தலாம். ஸோ லோன் புக்ஸை வச்சு தான் நெக்ஸ்ட் குவார்டர் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸும் பண்ணலாம். ஸோ அந்த லோன் புக்கில் பார்க்கும்போது 41% வந்து கார்பரேட் லோன் இருக்குது, மீதி 23% வந்து ரீட்டைல் லோனில் இருக்குது. ஸோ கார்பரேட் லோனு ரீட்டைல் லோன் தான் ரொம்ப முக்கியமானது. ரீட்டைல் லோன் தான் அந்த பர்சனல் செக்மெண்ட் தான் ரீட்டைல். அது ஆக்சுவலாக அந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த ஃபெடரல் பேங்க்னா எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா, அவங்க எப்போ ரீட்டைலுடைய செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அப்போ தான் அந்த பேங்க்குடைய ஷேர் ப்ரைஸ், அந்த பேங்க்கோட ப்ராஃபிட் ஏறிச்சு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 41% கார்பரேட் இருக்குது. கார்பரேட்ங்கிறது கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்கியானது, ரீட்டைலுங்கிறது ரிஸ்க் கம்மியானது. ஸோ பேங்க் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா ரீட்டைல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரீட்டைல் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் ஏறும், அவங்க ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரீட்டைலில் நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்களாங்கிறது நெக்ஸ்ட் குவார்ட்டர் நம்ம பார்க்கணும். பட் கார்பரேட்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே ரேட்டடான கார்பரேட்டுக்கு தான் பாண்டு கொடுத்துருக்காங்க, லைக் அவங்களுக்கு தான் லோனே கொடுத்துருக்காங்க. ஸோ 98% வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டும் ஓரளவுக்கு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரிஸ்க் இல்லை, பட் அவங்க ரீட்டைல் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஸோ ஃபைனலாக ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் வந்து பிஆர் சேஷேத்ரி. அவங்க வந்து 25 இயர்ஸாக பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சிட்டி குரூப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக இவங்க ஃபார்மர் கரூர் CEO. ஸோ கரூர் மார்க்கெட் என்ன எக்ஸ்பிளைன்னா, கரூர் பேங்க் எப்படி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி CEO வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்கையும் டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆல்சோ ஒரு 1 மந்த் பிஃபோர் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க.
இதில் வந்து மோஸ்ட்லி என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை வந்து 3.5% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீட்டைல் செக்மெண்ட் அண்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட்லலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டரோட கடைசி அப்டேட் இதுதான். ஸோ இதை வந்து அவங்க நெக்ஸ்ட் குவார்ட்டர் டெவலப் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ கன்க்ளூஷன் போகிற முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் உங்களை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். எப்பயுமே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஃபுல் டீடைல்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் வாங்குவேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன் தான். ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ இல்லை. ஓகே. ஸோ கன்க்ளூஷன் போகும்போது பேங்க்குடைய ஆசெட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஸ்டெபிலிட்டி ரேஷியோஸ்லாம் பெட்டராக தான் இருக்குது, ப்ரொமோட்டர் ஆல்சோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பேங்க்கில் ஃபண்டமெண்டலி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஒன்லி அதோட இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் சில இஷ்யூஸ் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் ஃபண்டமெண்டல் மேட்ரிக்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் இது பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ.